கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கேம் பிளேல என்ன நட போறோம்னு கேட்டிங்கன்னா ஜிஎம்எம் இல்ல, நம்ம த கோஸ்ட் தான். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ராம் கேம் தமிழ் போலாமா? சரி, ஓகே. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காங்க. இந்த கேமில் உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். இது நம்ம சொன்ன மாதிரி நம்ம ராம் கேம் தமிழ் கூட தான் ஆடுறோம். அவர் சேனல் லிங்க்கும் வேணும்னா நம்ம சேனலில் நம்ம இந்த சேனல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். அவரோட சேனல் லிங்க் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் பார்ட்னரும் அவர் தான். இதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்மளும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். வேர் ஆர் யூ கிரானி? ஐயோ, கிரானி கேம்மா ரொம்ப நம்ம இந்த கேம்ல கிரானி கேம் பிளே போட்டோம். இல்லை, எப்பவுமே கிரானின்னு வருது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அப்படின்னு ராம் கேம் தமிழ் உங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படியே நமக்கு நடுவில் ஏதோ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா எதுவுமே இல்லை, அணைச்சி வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. அப்படியே நம்மளும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியோ நம்ம இது வரைக்கும் வந்தாச்சு. என்னது மெசேஜ் வந்துச்சு படிக்காம விட்டேனே. பரவாயில்ல, இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன போட்டிருக்கேன் நானும் ராம் கேம் தமிழ் பார்ப்போம். அந்த டைம் நாங்கள் பார்த்துப்போம். இப்போ கூட நம்ம ராம் கேம் தமிழ் வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டோம். நம்ம ஆடுற டைம் அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டே வரும். அப்போ எப்படிரா இந்த மாதிரிலாம் வாய்ஸ் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு கான்செப்ட் வச்சிருப்பேன். முதல்ல ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா அப்படியே நான் ஆடிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தானே. நல்லா இருட்டாக இருக்குது. கேமரா ஆன். ஓகே, இப்போ நம்ம இங்கே தான் இருக்கணும் பாவம். இங்கே ராம் கேம் தமிழ் வாங்க. சரி, கம் ஃபாஸ்ட். என்னது மைக்கு கனெக்ட் பண்ணனால கம் ஃபாஸ்ட்னு டைப் பண்ணதா? பரவாயில்ல, அதுக்குள்ளே இவரே வந்துட்டாரு. அப்போ எதுக்கு நம்ம டைப் பண்ணிட்டு. சரி, ஓகே. இப்போ பட்டன் ஆயிடுத்து. இந்த க்ளோஸ் பண்ணு. இந்த மெசேஜ் மட்டும் முடிக்கிறது தான் இப்போ ரொம்ப கடுப்பாக இருக்குது. டக்குன்னு வந்துடுது, டக்குன்னு போயிடுது. ஏன் தெரில. ஓகே, இந்த கேம் பிளே வந்து ரொம்ப நேரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமே இந்த கேம் பிளே நாங்கள் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் உண்மையாகவே நாங்கள் சொல்லணும்னா நானும் ராம் கேம் தமிழ் தான் கஷ்டப்பட்டு எந்த யூடியூப் வீடியோவில் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்கேப் பண்ணிவிடுவோம்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். நான் எஸ்கேப் பண்ணுவோமா என்னான்னு தெரில. அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை நிறைய யூடியூபர்ஸ் நம்மள மாதிரியே ட்ரை பண்ணியிருந்தாங்க. யாருமே எஸ்கேப் போடவே முடியல. யாராலையும் எஸ்கேப் போடலான்னு இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. எஸ்கேப் ஒரு 2-3 யூடியூபர் தான் போட்டிருப்பாங்க. நம்மளும் போட்டிருப்போம். அவங்களாம் 3rd ட்ரை 4th ட்ரை தான். நானும் ராம் கேம் தமிழ் ஃபஸ்ட்டு ட்ரைலேயே இந்த எஸ்கேப் முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உங்களுக்காக தான் இவ்வளோ கிளாரிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னு இந்த கேமரா வைத்திட்டு நாங்களும் போகிறோம். இப்போ ஏதாவது இருக்கா? 7வது ஃப்ளோர். நம்ம சாதிச்சிட்டோம் மகாரா, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போக போகிறோம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? நான் பயந்தாங்கோலி, நான் ரொம்ப சின்ன பையன்ப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லை. நல்ல வேலை, சேஃபாக அழகா அப்படியே போகலாம். யாரும் என்னது இது? டேய் ராம் கேம் தமிழ். ஐயோ, இருட்டில் இவனை பார்க்கவே பேய் மாதிரி இருக்கே. எப்போ நான் எஸ்கேப் படிக்க போறேனோ. நம்ம வேறு ரொம்ப ரொம்ப டைலாக்லாம் பேசினோம். இசாக்கு பரவாயில்ல. என்ன பார்க்குறாரு? அடப்பாவே, எதுவுமே இல்லாத ஒரு அலைமாரியை பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம மாஸ்டர் மோடை தான் ஆடுறோம். மான்ஸ்டர் மோடோட ஃபஸ்ட்டு டேலேயே நம்ம உண்மையாகவே சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டேலே நம்ம இந்த எஸ்கேப் முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்டா ஃபஸ்ட்டு டேலே முடிக்க ட்ரை பண்ணுறீங்க? அப்படி கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டேலே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு டேலேயே முடிக்குமா இல்லையான்னு. இல்லைன்னா இந்த கேம் பிளே கண்டிப்பாக நாங்கள் முடிச்சிடும். அது மட்டும் கன்ஃபார்ம். முடிக்கலைன்னாலும் ஒரு ட்ரை பண்ணி நாங்கள் எப்படியா முடிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த கேம் பிளே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அது புரிஞ்சிருக்காது. அதனால தான் நம்ம போடாமேனு போட்டிருக்கோம். சூப்பராக அனுப்பிச்சு விட்டாரு நம்ம ராம் கேம் தமிழ். தேங்க்யூ ராம் கேம் தமிழ், தேங்க்யூ. நம்மளும் கொஞ்சம் தேங்க்யூலாம் சொல்லி என்ன போஸ்டது. நீங்கள் யாரெல்லாம் இன்னும் அந்த ரெட்ரோல் படம் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது பார்க்க அப்படியே அது மாதிரியே இருக்குது.
ஓகே இப்போ பட்டன் அழுத்துவோமா? இது சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலை பார்த்துறீங்களா? வச்சுக்கிறோம் வாங்க. சூப்பர். ஓகே இப்போ நம்ம அழுத்துவோம் பட்டன். அழுத்திய விடவும் பட்டனை. கடவுளே தெய்வமே பூஜை போடும். ஓகே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லு தெய்வமே. நம்ம சாதிச்சிடும் பாரா, நம்ம சாதிச்சிடும். நல்லா எனக்கே நினைச்ச சந்தோஷமா தான் இருக்கு. 5th ஃப்ளோர் வந்து அதுக்கெல்லாம் முடிச்சிடும். இந்த கேம் பிளே ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் 5th ஃப்ளோர். ராம்கேம் தமிழ் நம்ம 2 பேரும் நல்ல ஒரு ப்ரோ பிளேயர். ஓகே நம்ம நம்மள தேடுவோம் கொஞ்சம். இந்த ரூம் பேர் வந்து ஆக்சுவலி நம்ம கிரியேட் பண்ணது சாய்ராம். அதனால யார் கண்டுபிடிச்சாலும் சாய்ராம் ஃபவுண்டு தான் வரும். இஸ் ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம ராம்கேம் தமிழோட ஃப்ரிட்ஜு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம ராம்கேம் தமிழோட ரியல் பேர் வந்து சாய்ராமு. ஓகே அவள் ஃபேஸ் டிவி போட்டாரு. சரி ஓகே நம்ம ஆரம்பிச்சிடலாமா? சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலை யாருக்கு? ஆமாம் கண்டிப்பாக அவள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம லிஃப்டில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஓகே இப்போ நம்ம டைப் பண்ணோம் கம் ஃபாஸ்ட். அதுக்கெல்லாம் வந்துட்டாரு. என்ன இது? ஓகே ஆரம்பிச்சிட்டிங்கல்ல? ஓகே கடவுளே நல்ல இடத்துல கூட்டிகிட்டு போயிடு தெய்வமே தெய்வமே. சுற்றி படாச்சு. சரி ஓகே சுற்றி போனோம். அப்போடு நம்ம ப்ரோ பிளேயர்ன்றது நிறைவேற்றிட்டோம். ராம்கேம் தமிழ் நம்ம ப்ரோ பிளேயர். அதுக்குள்ளே 4th ஃப்ளோரு. அப்போ இந்த எனக்கு முன்னாவே தெரில யாரெல்லாம் என்ன கேம் பிளே போட்டுருக்காங்கன்னு முன்னாவே எனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா எஸ்கே முடியும், கண்டிப்பாக முடியும். பி கேர்ஃபுல் நான் போட்டு விட்டுருப்போம். ஏன்னா 4th ஃப்ளோரில் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம லிஃப்ட்லேயே வந்து ஏன்னா கொஞ்சம் இது ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம லிஃப்ட் பக்கத்துலேயே எடுத்துக்கலாம். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்ட்டேன். அவர் மட்டும் போயிட்டார் இப்போ. ஓகே இங்கே நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அவருக்கு. ஏன்னா அவர் மட்டும் இங்கே போய் மாட்டிக்கிட்டாருன்னா. சரி ஓகே வந்துட்டார். இப்போ நம்ம போவோம். ஏன்னா இந்த கேம் பிளேயில் ரியலாக நமக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ரியலாக நமக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம ராம்கேம் தமிழ் தான்ப்பா. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. நம்ம ராம்கேம் தமிழ் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய. சரி ஓகே நம்ம டைப் பண்ணுவோம். இந்த டைப்பிங் தான் நமக்கு இந்த பிசியில் என்ன கூட ஈஸி தான். தைத்து விட்டா வந்துடும். இந்த ஃபோனில் தான் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்து பேசுவோம். அனுப்ப முடியுமா? இது ஆப் டசன்ட் சப்போர்ட்டு அனுப்ப முடியாதான். சரி ஓகே பற்றி அனுப்பிச்சி விடும். ஓகே நம்ம அனுப்பிச்சி விட்டோம். நம்ம அவர் பேர் செட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம செட் பண்ணல. ஏன்னா அது செட் பண்ணுறதுக்கு செட் பண்ணி மெதுவாக பண்ணோம். அதுக்குள்ள நான் கேம்லேயே முடிச்சுட்டு போயிட்டேன். அதனால தான் நான் பேரை மட்டும் செட் பண்ணல. பிளேயர் தான் வர மாட்டோம். டேய் வேறு யாரோ விளையாடிட்டு ஒன்று அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நீ வாய்ஸ் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. நான் தான் ஆடினது. ஏன்னா ஆடணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடணும். இருந்தாலும் கஷ்டப்படணும்னு இல்லை. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா எங்கேயாச்சும் அடப்பாய் 8th ஃப்ளோரில் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டு முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் பார்த்தோம். அது 8th ஃப்ளோர் எடுத்துகிட்டு வந்துருச்சு. சொன்ன மாதிரி முதல்ல 7th ஃப்ளோர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 6th ஃப்ளோர் அப்போடே பரவாயில்ல. இப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது முடிச்சிடலான்னு. அது சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலையா? ஓடுறா டேய். ஆமாம் அப்போ நான் தான் கண்டுபிடிச்சேனா? அப்போ இவன் லிஃப்ட்லேயே இருந்தானா? இது 6th. ஆமாம் 6th ஃப்ளோர் தானே வந்துச்சு. இப்போ எப்படி 7th வந்துச்சு? இம்பாசிபிள். கிளிச் ஆயிடுச்சு கேமு. அவர் பார்க்கலனாலும் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கலனாலும் பின்னாடி போயிட்டு கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள். கிளிச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனாவது ஃப்ளோர் என்ன போட்டிருக்கு? சரி ஓகே 6th ஃப்ளோர் ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம். உண்மையாகவே நான் பார்த்தேன். ஏதோ கிளிச் ஆகிடுச்சான்னு தெரில. இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுமா நம்ம பார்த்து தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சிச்சுன்னா நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். நான் பின் பண்ணிவிடுவேன். ஓகே இங்கே தான் இருக்கா பார்த்து போட. வந்துட்டான்ட்டு கொஞ்சம் அது சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலை. ஓட்டுறா தம்பி. சீக்கிரம் ஓடு. எதுவுமே தெரில. நம்ம அவர் பேர் மட்டும் பிரைட்டாக இருக்குது. அவரை பார்த்து அப்படியே பின்னாடி வந்துட்டோம். சரி ஓகே யாரோ வச்சுருக்கீங்களா? கூடுறான். நம்ம புது இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா இல்லை நம்ம செகண்ட் இன்ட்ரோ நல்லா இருந்துச்சான்னு. ஏன்னா இதை வந்து நான் இந்த ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி எங்கேயுமே கொடுத்து ரெடி பண்ணல. நானே தான் ரெடி பண்ணது. இங்கே தான் இருக்குது 5th ஃப்ளோர். அப்பாடி இங்கே தான் இருக்கு. இங்கே சேஃபாக போடா தம்பி, மாட்டிக்கூடாது. நம்ம வேற ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்டோம். ஐயோ யாரும் வச்சுருக்காங்களா பாரு. இங்கே பாரு. அப்பாடி பயன்ட்டேன். ஒரு செகண்ட் நானும் பயன்ட்டேன். இன்னும் பிளட்டு. அப்பாடி இதுதான் நம்மளையா இருக்குமோ? பிளட்டாக இருக்குங்க. ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை. சரி ஓகே
இப்போ நம்ம சீக்கிரம் லிஃப்ட் கொடுவோம். என்னத்துல இது இவ்வளோ குப்பையாக இருக்குது. ஐயோ ஐயோ ஓட்றா ஓட்றா ஓட்றா. நல்ல வேலை நம்ம தம்பிச்சிட்டோம். ஓகே இப்போ நம்ம சேஃபாக போவோம். யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள்கிட்ட வேண்டி போவோம். நான் சாயம் போகட்டானா மணி. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. லிஃப்ட் ஆயிடுறான்டா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஆயிட்டு ஆயிட்டு ஆயிட்டு. சீக்கிரம் 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 ஸ்பீட் ஆயிடுச்சு. அப்போ அடி ஆயிட்டாச்சு. ஐயோ ஏன்னா ஒரு செகண்ட் முன்னாடி எப்படி ஆயிடுச்சு பக்கு பக்குன்னு. கடவுளே கடவுளே இப்படி வரப்போதோ. 5th ஃப்ளோர் வந்துடணும் 5th ஃப்ளோர் வந்துடணும். நான் வாயை வச்சா நடக்கும். 4th ஃப்ளோர் அப்போடி நல்ல வேலை. 5th ஃப்ளோர். ஓ நான் அந்த லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். 4th ஃப்ளோர் தான். ஓகே சாரி. ஓகே இப்போ நம்ம போவோம். வீடு இவ்வளோ குப்பையாக இருக்குது. என்னது ஸ்க்ரீனு லைன் லைனா ஃபோன் எதாவது போயிடுச்சா? ஓ கேம் அப்படியா? ஓகே ஒருத்தர் எடுத்துட்டு ஆஃப் பண்ணி பார்ப்போமா? வேணாம் அந்த டைம் எதாவது போய் வந்துடுச்சு. அடா பாவி நீ ஆடாது. எப்பவுமே வந்து எல்லாரும் பெய் மாதிரி பயன்படுத்துவாங்க. ஓகே என்னது இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஓகே பரவாயில்ல இப்போ நம்ம தேடுவோம். அது சாயலாம் போன என்ன மாதிரி போடுற தக்காளி. ஓகே நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போய்ப்போம். 4th ஃப்ளோர் பிறப்பட்டது. பிறப்பட்டதா தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சுற்றி போடும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லு தெய்வமே. சரி ஓகே இப்போ நம்ம போவோம். அப்போடு எடுத்து சந்தோஷமா இருக்கு. ஓகே நான் கேம் தமிழ் நம்ம செம்மையா ப்ரோ பிளேயர் மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம போவோம். யாரோ வச்சுருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ இங்கே வேறு பயமாக இருக்கு. போடு சரி போ. ரைட்டு ரைட்டு. ஓ ஏதோ நான் தான் இதை மேம்பட்டேன். ஓகே நம்ம மான்ஸ்டர் மோடு வச்சு தான் ஆடி இருக்கோம். நம்ம நான் மான்ஸ்டர் மோடில் வச்சு ஆடல. மான்ஸ்டர் மோடில் தான் ஆடி இருக்கோம். மான்ஸ்டர் மோடில் எல்லாமே வரன்னாங்க. நமக்கு மட்டும் எதுவுமே வரல. போக போக வரும்போது ஒரு ஒரு அமானுஷ சக்தியை நம்மளே கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டுச்சுன்னா அது நம்மளை விட்டு பார்க்காது. அதனால கூப்பிட வேணாம். நம்மளையாக்கா வந்துடாதீங்க அக்கா. நான் உங்களுக்கு கூப்பிடவே இல்லை. அப்பாடி லைட்டு வரல இருக்குமோ இருக்கும். வந்துருச்சு சாயலாம் போண்டானா மாதிரி சொன்னேன்ல. வேற நான் சொன்ன மாதிரி தான் வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் நினைப்பீங்கிட்டே அவன் தாண்டா ப்ரோ பிளேயர் ஏன்டா அப்படிலாம் போய் சொல்லிடுறேன். அவன் பேர் தானே சாயிராம்னு. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. நான் தான் கண்டுபிடிச்சது. என்ன அப்படி வந்திருக்கு. அவருக்கு இப்போ நான் கண்டுபிடிக்கலான்னு அவர் கண்டுபிடிச்சது. அவர் கண்டுபிடிக்கலான்னு நான் கண்டுபிடிச்சது. அப்படியே வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். தெளிவான டீட்டெயில் வேணும்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க. 2nd ஃப்ளோரு பார்த்து முடிச்சோம்மா நம்ம ராம் கேம் தமிழ் சேனலில் இருக்கிற வீடியோவும் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இப்போ நம்மளும் யாரோ வச்சுருக்கீங்களா? அப்போடு எல்லா இடத்துலையும் எப்படி இருட்டாக வச்சிடுறீங்க. டியூப் லைட்டு அந்த மாதிரி எதாவது மாட்டி வைக்க மாட்டீங்களாடா? லைட் இருக்குது ஏன்னா வெளிச்சம் இல்லை. ஏன் தெரில. இங்கெல்லாம் இவ்வளோ இருட்டாக இருக்குது. என்ன இங்கே ஏதோ சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை சிசிடிவியை கழட்டிட்டு கேமராக்குள்ளே லென்ஸ் மாதிரி வச்சு விட்டாங்களோ? இவங்க வச்சாலும் வைப்பாங்க. சரி வந்துடும். ஐயோ வேற ரொம்ப பயமாக இருக்கே. கடவுளே எந்த காலத்தில் பண்ணி முடிப்போமோ எஸ்கேப்பு. சரி ஓகே இப்போ நம்மளும் சேஃபாக போவோம். உண்மையாகவே நான் சொல்கிறேன். உண்மையாகவே நான் சொல்லணுன்னா இது எஸ்கேப் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறதுக்குள்ளே லைன் வருது ஒன்றும் தெரில. ஓகே இன்னொன்று நம்ம சேஃபாக அழகாக போய்ப்போம். என்னது மேலே சொல்லிச்சு தெரில. அது ஆனால் எல்லா இடத்துலையும் ரெட்ரோல் பண்ண பார்த்துட்டு போஸ்டர் வச்சு விட்டிங்களா என்ன தெரில. ஓகே இதுக்கப்புறமா நம்ம எந்த காலத்தில் எஸ்கேப் பண்ண முடியுமோ. என்னது அது பொம்மை விட அதுவும் அண்ணாமலையாக இருக்குமோ? பொம்மைனா எப்படி அண்ணாமலையாக இருக்கும்? இல்லை இருக்காது. ஆனால் இவ்வளோ பயமாக இருக்குது. ஹாரரா? ஆமாம் இல்லை நம்ம சேனலில் ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டு ஹாரர் கேமுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தான் ஃபஸ்ட்டு ஹாரர் கேம். ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஹாரர் கேமே நம்ம வெறுத்தனமாக முடிக்கிறோம். அப்படியே அப்போ கிராணிலாம் ஹாரர் கேம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிராணிலாம் ஹாரர் கேம் இல்லை, ஃபன்னி கேம். ஐயோயோ டேய் மண்டா பையல என்னடா ஃபன்னின்ற? முடிஞ்சா ஹார்ட் மோடில் என் கூட எஸ்கேப் பண்ணி காட்டுறா. அப்புறம் நீ என்ன ஃபன்னின்னு சொல்கிறா? அடா பாவி. சரி ஓகே ஒரு நாள் முடிச்சு காட்டுறேன் உன்னை. அப்போடி எஸ்கேப் முடிய போகிறோம். ஐயோ ஓடுறா தம்பி ஓடி எஸ்கேப் முடியும். ஓப்பன் த டோர். எஸ்கேப் த டோர். என்னடா டோர்? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டோரை? ராங்கம் தமிழ் டோரை சிமெண்ட் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ சரி ஓகே இங்கே தான் ஹாரராக கட்சி லிஃப்ட் ஐயா கிரவுண்ட் ஃப்ளோர் போய் எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ ஹாரராக இருக்கா?
சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலை அதை நம்ம ராம்கேம் தமிழ் கண்டுபிடிச்சி தரப்ப. ஓகே இப்போ நம்ம லிஃப்ட் பக்கத்தில் போவோம். என்ன பண்ணுறது? ஆமாம் முதல்ல செக் பண்ணுவோம். இல்லை ஓகே இப்போ லிஃப்ட் பக்கத்தில் போய்ட்டு எஸ்கே போயிடும். ஐயோ சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடுறா. ஐயோ லைட்டாக கிளிச் ஆகிடுச்சு. லைட்டாக பக் அது போச்சு. பக் இல்லை ஃபோன் லைட்டாக லேக் ஆகிடுச்சாதான். ஓகே எஸ்கே பண்ணிடலாமா? என்னது இது லிஃப்ட்லேயே பிளட்டு தெரில. ஓகே ஓப்பன் த டோர். எட போய் ஏன் 8th ஃப்ளோரா? இதான் இந்த கேம் ரொம்ப டஃப்ன்றாங்களா? அப்போ எங்க நான் உண்மையாகவே இது எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்குள்ளே 8th ஃப்ளோர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்போ கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கணுமா? டே ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலையா? டே சரி ஓகே அது கண்டுபிடிச்சிட்டார் அண்ணாமலையா, பரவாயில்ல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அந்த லிஃப்ட்லேயே இருப்போம். ஓ நம்ம அவரை வெளில விட்டு இது பண்ணுறோம்ல, பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலை. ஓகே இப்போ லிஃப்ட்டில் விட நம்ம அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வாரமாக இருந்து சும்மா பார்த்துட்டு வந்தோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை, அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே லிஃப்ட் ஆயிடுத்து அழுத்து. ஓகே கீழே போகலாம். என்னது இது அழுத்திக்கிட்டே இருந்தா? ஐ ஸ்பாட் கோஸ்ட். சரி ஓகே வச்சு பார்ப்போம். அது ஐ ஸ்பாட் த கோஸ்ட் தெரில. போய் நின்று பார்ப்போம். அடம் ஏன்டா இல்லை ஏன் இல்லை இந்த இடத்துல எந்த கோஸ்ட் வருமோ தெரில. சரி ஓகே வந்து பார்ப்போம் 2 செகண்டு. இல்லை சரி இது என்னது? ஐ ஸ்பாட் ஹெல்ப்பு ஹியர் தெரில. ஓ இது எதுக்குன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இன்கேஸ் நீங்கள் சத்துறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். அந்த டைம் உங்களால் நகர முடியாது, அந்த டைம் இந்த வச்சுட்டு ஹெல்ப்னு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடலாம். அதுக்கு தான் அது. ஓகே என்னது இது? சாய்ராம் ஃபவுண்டா? சாய்ராம் ஆவா என்னது இது? ஓகே அவர் ஏதோ பார்த்துருக்காரு. அப்போ அவர் டைப் பண்ணதில்லை, இந்த கேமே அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு. கேம் அப்படி ப்ரோக்ராமில் இருந்துருக்கு கண்டிப்பாக. அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக, அப்படி தான். ஓகே இங்கே தான் இருக்கணும்னு பார்ப்போம். இப்போதைக்கு கடவுளே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொன்னோன்னே இப்படியா இருக்கா? சாய்ராம் ஃபவுண்ட் அண்ணாமலை. சரி ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இதுக்கு தான் நான் கஷ்டன்றாங்களா? என்னடா ஃபோட்டோ எடுக்கிற லிஃப்ட்டில் என்னடா போட்டு பார்க்குற? சரி ஓகே இந்த கேமில் உருப்படியாக கொடுத்துருக்கிறது இந்த ஒன்று லிஃப்ட்டு தான். அவ்வளோ எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே இதுலேயும் கரண்ட் இல்லை, அப்போ எப்படி லிஃப்ட்டு மட்டும் ஒர்க் ஆகும்? லிஃப்ட்டுக்கு மட்டும் எல்லாம் கரண்ட் கட் பண்ணிட்டு சோலார் பேனல் வச்சுட்டு லிஃப்ட்டுக்கு மட்டும் கரண்ட் கொடுத்து வச்சுப்பாங்க. அப்போ நைட்டு தானே இது? இதை போங்கடா சுத்தமாக கான்செப்டே புரியல. சரி ஓகே. ஓ இது ஹாரர் ஹவுஸ் இல்லை, அதனால தான் அப்படி இருக்கு போல. ஏண்டா அப்போ சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நாங்கள் லைட் ஆன் பண்ணிக்கலாம்ல, நாங்கள் ஜாலியாக எஸ்கேப் பண்ணிவிடுவோம்ல. வேணா நம்ம ராம்கேம் போயிட்டு சொன்னால் கண்டிப்பாக திட்டுவார். ஹாரர் கேம்னா நீ சொல்கிற மாதிரி வைக்க முடியும் எனக்கு திட்டுவார். அதனால் நம்ம அமைதியாக போயிட்டு இப்போ நம்ம எதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். அழுத்து அடா போவி வெளில போக பார்த்தாரு. அப்புறம் என்ன திட்டுவார், நீ தான் வெளில அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை பரவாயில்ல. ஓகே இப்போ நம்மளை நின்று பார்ப்போம். இன்னைக்கு என்ன நல்லா பண்ண போகிறோம் சொல்லி வாய மூடல. 8வது ஃப்ளோர். ஓகே சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யாரும் இந்த கேம் அவ்வளோ சீக்கிரம் விளையாடி பார்க்காதீங்க, ஏன்னா நீங்களா டென்ஷன் ஏறிடுவீங்க. அப்போ இப்போ நீ கூலாக பேசுகிறேன்னு கேட்குறீங்க, ஏன்னா அதுதான் நம்ம ப்ரோ பிளேயர். நானும் ராம்கேம் தமிழும் இந்த மாதிரி தான். ஏன்டா நீ மட்டும் ஏன்டா இவ்வளோ ஜில்லுன்னு கூலாக பேசுகிற? ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே அப்படி தான். ஒரு நாள் நம்ம கிராண்ட் சாப்டர் 2 எஸ்கேப் வந்து போட் எஸ்கேப் அது ரிலீஸிங், அதுவும் அந்த 2 வீடியோ எனக்கு ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகிடும். எனக்கு டேட் என்னது என்னவா இருக்கும் டேட்டு? ஆமாம் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணு. ஜூன் 1ஆம் தேதி. ஷோ 1ஆம் தேதி ஆயிடுச்சா? ஸ்கூல் வரது வந்துடுவாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த வாரத்தில் இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்னா இனிமேல் வந்து ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வராது. ஏன்டா அப்படி கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அதனால தான் பரவாயில்ல. நம்ம வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே வந்து மண்டே வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். நான் என்னடா கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம சாட்டர்டே வந்து வீடியோ எடுத்து வச்சிருவோம். நான் இன்னும் ராம்கேம் தமிழும் சண்டே வந்து எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிடும். எடிட்டிங்கு அந்த இது அதெல்லாம் முடிச்சிடும்.
மண்டே வந்து நம்ம மண்டே சண்டே ஆமாம் கரெக்டாக சண்டேவை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் வீடியோ. நம்ம ராம் கேம் தமிழ்ட்டு சொல்லிடுறேன். ராம் கேம் தமிழ்ட்டு நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபோன் பண்ணிட்டு. இப்போ நம்ம கேம் பிளே ஆடுவோம். சரி ஓகே பரவாயில்ல. நம்ம கண்டிப்பாக சண்டே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ரெகுலராக அப்லோட் ஆகும். நாளைக்கும் வந்து ஒரு மேக்ஸிமம் நாளைக்கும் நான் எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நிறைய நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன எடுத்து போட்டோம் 1 vs 1 hide and seek. இதுக்கு இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கும் இருந்திருக்கு. அதனால நம்ம டெய்லியும் சண்டே ஒரு வீடியோ ரெகுலராக அப்லோட் ஆகும். அதுவும் இந்த மாதிரி எந்த கான்செப்ட் அது லைட்டாக இருக்குது இதனால இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது. செம்ம கிளாரிட்டியில் தான் இருக்கும் இனிமேல் டெய்லியும். கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்களே அது அப்போடி செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லுவீங்க. நான் இந்த மாதிரி நாங்கள் எடிட்டிங்க இனிமேல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவேன். இனிமேல் ஒரு டெய்லியும் நம்ம கேம் பிளேல தான் ஒரு இது இருப்போம். இந்த மாதிரி எடிட்டிங் கேம் பிளே எல்லாத்துலையும் நம்ம கரெக்டாக இருப்போம். ஓகே இப்போ நம்ம போவோம் 6th ஃப்ளோர். லாஸ்ட் ஃப்ளோர். ஐயோ இல்லை லாஸ்ட் ஃப்ளோரில். ஐயோ நம்ம எந்த காலத்தில் எஸ்கேப் பண்ண போகிறோமோ சரி ஓகே தெரில. இந்த வீடியோ ட்ரை பண்ணுவோம். ஒரு 10 minutesக்குள்ளே எஸ்கேப் பண்ண முடியும். ஒரு 10 minutesக்குள்ளே எஸ்கேப் பண்ணலாம். நம்ம ராம் கேம் தமிழ் சொல்லிட்டாரு இந்த வீடியோ கண்டிப்பாக 10 minutesக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறோம். முடிச்சிட்டோம். ஆனால் நான் எங்களுக்கே தெரியாது. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வாய்ஸ் கொடுப்போம். ஓகே இப்போ நம்ம போகணும். இருடான காடு வச்சுச்சோ ராம் கேம் தமிழ் என்ன பண்ணுறாரு ஹியர் தெரில. ஓகே ஹலோ நம்ம ஹலோ நம்ம பார்த்தீங்கன்னா சேர் இப்போ எப்படி வந்துச்சு? அந்த சேரில் தான் ஏதோ இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பாக சேர் தானே வந்துச்சு. அதனால் இப்போ நானும் ராம் கேம் தமிழ் ஓடுறோம். தம்பி விட்றா இல்லை எதிர்பார்க்கவே இல்லை. சேரு மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்னு வந்துச்சு. எப்பட்றா சேர் எப்பட்றா மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்னு வரும்? அதுவும் பழைய சேர். புது சேர் வந்து கூட உட்காந்து படுத்து தூங்கிடலாம். அவன் ராம் கேம் தமிழை திட்டுறாரு. அட பாவி எஸ்கேப் பண்ணுறா படுத்து தூங்குறியே அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணுறா ஐயா பாப்போம். கம் ஃபாஸ்ட் ஸோ சாரி போட்டு நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. சாரி ஃபார் லேட் அனுப்பிச்சி விட்டாச்சு. அவர் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவே வாங்க என் பின்னாடியே வாங்கினாரு. லேட் ஆயிடுச்சு. அதுவும் சரி ஓகே பரவாயில்ல நம்ம போவோம். அவர் பின்னாடி இந்த வாட்டி கரெக்டாக போவோம். இது எஸ்கேப் முடிக்கிறோம். கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம எஸ்கேப் முடிச்சு தீர்றோன்னு ஒரு முடிவோட நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் நம்ம எப்படியாவது இந்த எஸ்கேப்பை சீக்கிரமாக முடிக்கிறோம். எந்த காலத்தில் நம்ம எஸ்கேப் முடிக்கிறதோ சொன்ன மாதிரி பரவாயில்ல நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் என்ன நம்ம இதுக்கப்புறமா நம்ம நம்ம ஜெய் கேமர்னு ஒரு இவர் இருக்கார். அவர் ஒரு கேமர் தான். அவரும் இதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோவில் வருவார். ஆமாம் ஏன்னா இது வரைக்கும் நானும் ராம் கேம் தமிழ் தான் வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 3 பேர் கரெக்டாக எடுக்கலாம்னு பார்த்தோம். 5th ஃப்ளோர். ஓகே நம்ம 5th ஃப்ளோரு சீக்கிரமாங்க. அது சாயராம் ஃபவுண்ட் அண்ணாமலை. ஏன்னா அவர் கொஞ்சம் லேட் பண்ணுவார் எல்லாத்துக்கும். ஏன்னா நெட்டு ப்ராப்ளம்னு சொல்லுவார். ஆனால் சரி அதான் இந்த கேம் பிளேயில் வாங்கினா இந்த கேம் நான் இன்ஸ்டால் பண்ணல. என் ஃபோனில் இருக்கிறது 10 MB கிட்ட தான் இருக்குது. மிச்சம் எல்லாத்துக்கும் காலி அடிச்சுட்டாரு. அதனால தான் நம்ம இப்போ ஆடுறோம். சரி ஓகே இன்னும் அது நம்ம சாரி அப்படின்னு அனுப்பு திருப்பி சாரி அனுப்பியாச்சு. ஓகே இப்போ நம்ம தேடும். நம்ம தான் அவசரப்பட்ட பட்டன் நம்பியிருக்கோம். இல்லை கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்ம எஸ்கேப் முடிச்சுக்கலாம். ஐயோ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம். ஓகே இப்போ நம்ம பொருள் தான் கிடைக்குதா? எதுவுமே இல்லை. ஒருவேளை நாங்கள் வருதுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாங்களோ. இதுக்கப்புறமா இந்த ஸ்பைடர் ஆடலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். அந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாரி லைட்டாக வாய்ஸ் கிராக் ஆகிருக்கோம். சரி இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். அந்த கேம் பிளே ஆடலான்னு பார்க்குறோம். நாங்கள் நெட் டியூஷனும் வருது. இல்லைன்னு நம்ம ஆடி எஸ்கேப் பண்ணியிருப்போம். ஓகே பட்டன் அழுத்து ஷோ முதல்ல எழுதும் அவனை அதை அழுத்துறதுக்கு முன்னாடி ஐ ஃபவுண்ட் அடப்பாவி சரி அவங்கள வந்துட்டார். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண கடவுளே நான் எஸ்கேப் முடிச்சிடணும். ஓகே இதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷத்துக்கு வாய்ஸ் கட் பண்ணிடுறேன். அது இருக்கும் நீங்களே பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எஸ்கே முடிக்கிறதுக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓகே சரி, ஓகே நம்மளும் விட்டுட்டோம். இல்லை வாய்ஸ் மெசேஜே அனுப்ப முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம பேச முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம ஃபோன் கால் கனெக்ட் பண்ண இந்த மைக் இன்சர்ட் பண்ண முடியல. ஒரு வாய்ஸ் கேட்கவே இல்லை. அதுதான் அந்த ப்ராப்ளம். நீங்களே பாருங்கள், நம்ம ராம்கேம் தமிழுக்கு தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நாமளும் விட்டோம். இதுக்கப்புறமா இப்போ நம்ம 26 மினிட்ஸ் இருக்கோமா இந்த வீடியோ. இன்னுமே எவ்வளோ நிமிஷம் இருக்குமான்னு தெரில. கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு 32 நிமிஷமாச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நேரம் நாங்களும் ஆடுறோம். இந்த எஸ்கே முடிக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் பேர் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ஆடியிருக்கோம். ஐயோ ராம்கேம் தமிழ் ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. ஐயோ ஐயோ நம்ம ராம்கேம் தமிழ் சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். சரி யூ போடுறா போடுறா. ஐ ஃபவுண்ட் FOU ஐயோ எழுத்துறா எழுத்துறா எழுத்துறா. ஐயோ சீக்கிரம் FOUND ஃபவுண்ட். ஓகே அமுச்சு விடு சீக்கிரம் அமுச்சு விடு சீக்கிரம். ஐயோ மெசேஜ் இன்னும் ரிப்ளை வரல. சீக்கிரம் சீக்கிரம். வேர் என் பின்னாடி வருதுன்னு சொன்னா அவர் அடிப்பார். இல்லை சரி ஓகே, நீங்கள் போய் அங்கே பக்கத்தில் தேடுங்கன்னு. சரி அவரை தேடிட்டு இருக்கார். இப்போ இல்லை போயிட்டா என்னது சாயராம் ஃபவுண்ட் நம்மள எவ்வளோ பார்த்துட்டு கிடப்பேன். சரி ஓகே சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. சச்சோ சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. கம் ஃபாஸ்ட். ஓ நம்ம லேட்டாக அனுப்பிச்சிட்டோம் போல். ஐயோ பார்த்தா திட்டுவார். டெலிட் பண்ணிடலாமாடா? டெலிட் பண்ண முடியாது. சரி ஓகே அது சரி ஓகே சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். லெஃப்ட்டு. தெய்வமே தெய்வமே பாட்டுப்போம். ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ. சரி ஓகே கேர்ஃபுல்லாக போவோம். ஐயோ 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 மாட்டிக்கினாரு வத்துரு. ஐயோ கேர்ஃபுல்லாக போ தம்பி. வச்சிருக்கா இல்லை சேஃபாக தான் இருக்கீங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா சேஃபாக தான் வச்சுருக்கேன் இந்த இடத்த. இந்த கேம் பிளே இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்மள இப்போ போகிறோம். நம்ம வாட்ச் அனுப்பி விட்றோம். IM ஜோஎஸ்ஸு. ஓகே அது நம்ம மைக்கில் இட்டதே அடிச்சதான். ஓகே இப்போ நம்ம வந்து சேஃபாக போயிட்டு நம்ம அனுப்பி விடுவோம். சீன் ஓகே சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பகுதியில் அனுப்பிச்சி விட்ருப்பான். பரவாயில்ல சரி ஓகே சீக்கிரம் 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 எஸ்கே முடிக்கும். ஓகே நமக்கு எனக்கு எதுவும் தப்பாக ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. நம்ம பேசாமல் சரி நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிப்போம். ஐயோ ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சரி ஓகே நான் தேடுவோம். கம். ஐயோ ராம்கேம் தமிழ் தான் வரேன். கம்மனை வர அமைச்சிருக்காரு. ஐயோ என்ன தெரியலையே. சரி போவோம். ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ராம்கேம் தமிழ். ஓகே ஓகே இப்போ நம்ம போவோம். அடுத்த ஃப்ளோர் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நிற்கிறோம். என்ன இது கீழே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லு தெய்வமே. 8வது அதுமேடா முடிச்சு விட்டாங்க. போங்க முடிச்சு விட்டாங்க போங்க அவ்வளோதான். சரி ஓகே நம்மளால் இந்த எஸ்கே முடியுமான்னு தெரில. இதுக்கப்புறம் சின்ன டவுட்டு இருக்குது எனக்கு. இதுக்கப்புறமா முடிச்சிடலாம். நம்ம முடிப்போமா நம்புவோம். அப்போ முடிச்சிடலாம் கண்டிப்பாக முடிக்கிறோம். பரவாயில்ல ப்ரோ பிளேயர் நாங்கள் 2 பேரும், அதனால் கண்டிப்பாக முடிப்போம். ராம்கேம் தமிழ் முடிச்சிடலாமா? கண்டிப்பாக முடிச்சிடலான்றாரு. ஓகே இப்போ நம்ம போவோம். சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ இதுக்கப்புறமா யாரோ வர்ற மாதிரி எனக்கு ஃபீலும் அது சவுண்டும் கேட்குது. நான் பேசாமல் ஒன்று பண்ணிட போகிறேன். இப்போ இதுக்கப்புறமா இந்த லிஃப்ட்டு நான் அழித்து விட்டு நான் இறங்கிட போகிறேன். லிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிடுச்சுன்னா நம்ம தம்பிச்சிட்டோம். எனக்கு எதுவும் சவுண்டு கேட்குது, அது எதுவும் சரியில்லை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா சரி கொஞ்சம் தேடுவோம். இப்போ எனக்கு சரியில்லை மட்டும் தெரியுது. நம்ம ராம்கேம் தமிழ் சொல்லியிருக்காரு. என்னது சீக்கிரம் வாங்க அழித்து விட்டுலாமா பேசாமல்? சரி விடு வேணும். ராம்கேம் தமிழ் பார்த்தா திட்டுவார். ஓகே அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.
அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஹாரர் கேம் ப்ளே பண்ணுவோம். ஓகே. ஐயோ நான் அழுத்து விட்டேன் லிஃப்ட்டை. நான் சொன்ன மாதிரி அழுத்து விட்டேன். நான் தப்பாக ஃபீல் ஆச்சு. நம்ம ராம்கேம் தண்ணி திட்டுறாரு. ஏன்டா இப்படி பண்ணாத சத்தம் வர கேட்குறோம். நம்மள பிடிச்சிருச்சு. நம்ம அவுட் ஆகிடும். லிஃப்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுச்சுன்னா தம்பிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட் போயிடுச்சு. அம்மா பாய் ஃப்ரம் ஏஆர் கேம் தமிழ் அண்ட் ராம் கேம் தமிழ். பை 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 பை. ஐயோ ஆட் வேறு. ஸோ ஸ்கிப் பண்ணி விட்றேன், இல்லை காப்பி அடிக்க போட்டுரும். சரி ஓகே. நான் சொன்ன மாதிரி நம்ம